Taste the Daily. நாகையில் திமுக கூட்டணி கட்சியினரே விவசாயிகளோடு சேர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்திய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. நாகை வட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பருவம் தவறி பெய்த மழையால் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டதற்கு நிவாரணம், விளைநிலங்களை சேதப்படுத்தும் பன்றிகளை பிடிக்க வேண்டும், பயிர் காப்பீடு முறையாக வழங்கப்பட வேண்டும், நேரடி கொள்முதல் நிலையங்களை தனியாருக்கு வழங்குவதை எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன உரையாற்றினர். இதில் விவசாய சங்க பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனமலை மாசாணி அம்மன் கோவில் குண்டம் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதற்காக வனப்பகுதியில் இருந்து 75 அடி உயரம் கொண்ட மூங்கில் கொடிமரம் கொண்டுவரப்பட்டது. பாலாற்றில் வைத்து கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து முக்கிய வீதிகள் வழியாக கோவிலுக்கு கொண்டு செல்லப்பட்டது. பின்னர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் 75 அடி உயரமுள்ள கொடிமரத்தில் சிம்ம வாகன கொடி ஏற்றப்பட்டது. முக்கிய நிகழ்வுகளான மயான பூஜை பிப்ரவரி 11ஆம் தேதியும் குண்டம் இறக்கும் விழா பிப்ரவரி 14ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. இந்த விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன், முன்னாள் அமைச்சர் வேலுசாமி மற்றும் கோவை, திருப்பூர், மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கடலூர் அருகே தண்ணீர் டிராக்டர் மோதி 5 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூக்கணாம்பாக்கம் பகுதியை சேர்ந்த சிவபிரகாஷ மகள் பிரதிஷா அரசு பள்ளியில் யூகேஜி படித்து வந்துள்ளார். பள்ளி சென்று வந்த பிரதிஷா தனது வீட்டின் முன்பு விளையாடி கொண்டிருந்த பொழுது அங்கு தண்ணீர் டேங்குடன் நின்று கொண்டிருந்த டிராக்டரை பின்னோக்கி இயக்கிய போது பிரதிஷா மீது ஏறி இறங்கியது. இரத்த வெள்ளத்தில் இருந்த பிரதிஷாவை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். இது தொடர்பாக டிராக்டர் உரிமையாளரான திமுக நிர்வாகி முருகன் மற்றும் ஓட்டுநர் அருள்தாஸ் இருவரும் பிடிபட்டனர். நாகை மாவட்டம் திருமருகல் ஒன்றிய பணி மேற்பார்வையாளர் பிரதமர் வீடு கட்டித்தருவதாக கூறி மோசடி செய்துவிட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். திருச்செங்காட்டங்குடி ஊராட்சியில் பிரதமர் வீடு கட்டும் திட்ட பயனாளிகள் 23 பேருக்கு வீடு கட்டித் தருவதாக ஒன்றிய பணி மேற்பார்வையாளர் செல்லப்பாண்டியன் ஒப்பந்தம் செய்துள்ளார். பின்னர் வீடுகள் கட்டப்பட்டதாக சான்றிதழ் அளித்து அதற்கான நிதியை அவர்களுக்கு செலுத்தி முழுமையாக வாங்கிக் கொண்டார். இந்நிலையில் 2 ஆண்டுகளுக்கு மேலாகியும் வீடுகளை கட்டித்தராமல் செல்லப்பாண்டியன் சென்றுவிட்டதாக மனுவில் குற்றம் சாட்டியுள்ளனர். மைனாரிட்டி பாஜக திட்டத்திலும் மோசடி அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தென்காசி மாவட்டம் பாப்பான்குளத்தில் சுடுகாட்டிற்கு பாதை வேண்டி அப்பகுதி மக்கள் இறந்த மூதாட்டியின் உடலை வைத்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடையம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பாப்பான்குளம் பெரிய தெரு பகுதியில் 500 குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் இறந்தவர்களின் உடலை சுடுகாட்டிற்கு கொண்டு செல்ல முறையான சாலை வசதி கூட இல்லாததால் நதியில் சடலத்தை சுமந்து செல்லும் அவலம் நிலவுவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பலமுறை கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்காததால் அப்பகுதியில் இறந்த மூதாட்டியின் சடலத்தை சாலையில் வைத்து மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்டம் உக்கடத்தில் தேங்கி கிடக்கும் குப்பைகளையும் இடையூறாக நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்களையும் அப்புறப்படுத்த கோரி பொதுமக்கள் மறியலில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. அல் அமீன் காலனி ரோஸ் கார்டன் நுழைவு வாயில் பகுதியில் குப்பைகள் தேங்கி சுகாதாரக்கேடு விளைவிப்பதுடன் துர்நாற்றம் வீசி மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். நீண்ட காலமாக கேட்பாரற்று நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் 4 சக்கர வாகனங்களால் மக்கள் அச்சப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி குடியிருப்போர் நல சங்கத்தினர் சார்பாக மறியல் போராட்டம் நடத்த ஒன்று கூடினர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் ஒன்று கூடி மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயற்சித்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.